வணக்கம் நண்பா. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லாஸ்ட்டாக நம்ம நிறையா டெக் வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேலும் நம்ம நிறையா டெக் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். மெயினாக இந்த ஜூன் மந்தில் வந்து நம்ம நிறையா டெக் வீடியோஸ், நிறையா ஃபோன்ஸ் நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா கைஸ்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபோனுன்னு பார்த்தோன்னா விவோ X300 அல்ட்ரா. இந்த ஃபோன் மெயினாக வந்து கேமராக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸோட நம்மளுக்கு கொலாபரேஷன் பண்ணி ஸ்டெபிலைசேஷன் பக்காவாக இருக்குது அப்படின்ட்டு பிராண்ட் சைட்லேருந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. என்ன தான் கேமராவோ தெரில, ஃபோட்டோ ஃபுல்லாக கிளாரிட்டி பக்காவாக நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரிவ்யூ பார்த்த ரிவ்யூ ஃபுல்லாக உண்மைக்கே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எல்லா டெக் ரிவ்யூவர்ஸும் நம்மளுக்கு இதில் சொல்கிறாங்க. கேமரா ஆங்கிள்லாம், ஒயிட் ஆங்கிள்லாம் பிச்சு உதவுதுங்க. உண்மைக்கே நீங்கள் வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். பாக்ஸ் கண்டெய்னர்னு பார்த்தோன்னா வித்து நம்மளுக்கு லென்ஸோடு அப்படின்னு நம்மளுக்கு இதில் கொடுக்குறாங்க. ஓகே தான், பாக்ஸ் கண்டென்ட்டில் நம்மளுக்கு பெருசாக வேறு எதுவும் இல்லை. சார்ஜஸும் உங்களுக்குள்ள இன்க்ளூட் ஆகிடுது. ஓகே தான். அப்புறம் லென்ஸு உண்மைக்கு ஸ்டெபிலைசேஷன்லாம் என்ன ஒரு குறையுமே இல்லையே. ஐஃபோன் கிட்ட கூட வர முடியாது இந்த ஃபோன்லாம். விவோலாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு சும்மாவா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்க. டெலிஃபோட்டோவோடு இருக்குது. ஃபோட்டோலாம் கிளாரிட்டி சொல்லவே தேவையில்லை. 4K 120 FPS வரை நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். டியூவல் விஷன், டால்பி விஷன் சப்போர்ட்டு நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. வீடியோ உண்மைக்கே கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஐஃபோனுக்கே டஃப் கொடுக்குது. 10 பீட் கலர் நம்மளுக்கு இதில் இருக்கிறனால வீடியோ சேச்சுரேஷன் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு க்ளீன் அண்ட் கிளியருக்கு நம்மளுக்கு கண்டென்ட் நம்மளுக்கு தருது. 60 FPS வரையும் நம்மளுக்கு ட்ராக்கிங், நம்மளுக்கு ஸ்னாப்ஷாட் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்னாப் ட்ராகன் பார்த்தோன்னா 8 Elite Gen 5 நம்மளுக்கு இதில் ப்ராசஸர் கொடுத்துருக்குறனால உண்மைக்கே CPU மற்றும் GPU நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளுக்கு தருது. இந்த ப்ராசஸர் உண்மைக்கு கேமிங்க்கு வந்து ஒர்த்து தான் நம்மளுக்கு இதில் சொல்லலாம். இது 3 nm ப்ராசஸர்னால உண்மைக்கு ஹீட் வந்து ஃபோனில் அவ்வளோக்கா நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு நம்மளுக்கு பிராண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா பேட்ரி தான். 6600 mAh பேட்ரி நம்மளுக்கு இருந்தாலுமே 100 watts ஃபாஸ்ட் சார்ஜ் நம்மளுக்கு இதில் தராங்க. பேட்ரி வந்து ஓகே தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இன்னும் அதிகமாக பேட்ரி நம்மளுக்கு பிராண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்கலாம். ஆனாலும் ஏன் இந்தளவு பேட்ரி கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. காஸ்ட்லி ஃபோனுக்கெலாம் பேட்ரி வந்து நார்மலாக தான் தராங்க அப்படின்ட்டு அது ஒரு விஷயம் நம்மளுக்கு இதில் இருக்குது. 2 கலர் வேரியன்ட்ஸில் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. விக்ட்ரி க்ரீன் மற்றும் பிளாக் 2 கலர் வேரியண்ட் இருக்குது. ஆரிஜின் OS கீழே நம்மளுக்கு ரன் ஆகுது. ஓஎஸ்ன்னு பார்த்தோன்னா 5 இயர்ஸ்க்கு உண்டான நம்மளுக்கு OS அப்டேட்டும் 7 இயர்ஸ்க்கு உண்டான நம்மளுக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் நம்மளுக்கு இதில் தராங்க. ஓகே, இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். சாம்சங் மாதிரியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்ஸ் பார்த்தோன்னா உண்மைக்கே நல்லா இருக்குது. ப்ரீமியம் அன்பாக்சிங்காக தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு சந்திக்கும் வரை